விருதாச்சலம் நகராட்சிங்கிறது தமிழகத்திலேயே மிக பழமையான ஒரு நகராட்சி. அந்த பெருமைக்குரியது நம்ம விருதாச்சலம். அப்படி இருக்கும் பொழுது, நகர கட்டமைப்பு அப்படிங்கிறது இங்க எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு டவுன் பிளானிங் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஐபி ஏரியான்னு சொல்லக்கூடிய நகராட்சி அலுவலகம் அமைந்திருக்கிறதுக்கும் பக்கத்துல இருக்க பகுதிகள்ல கூட இன்னும் சரியான கழிவுநீர் வடிகால் வசதிகள் ஏற்பாடு செய்யப்படவே இல்ல. இது வந்து மிகப்பெரிய ஒரு அவல நிலை. ஒரு நகரம் சார்ந்து விருதாச்சலத்தை மாவட்டம் அளவுக்கு நம்ம உயர்த்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான உயர்ந்த கொள்கை ஒரு சிந்தனையில நம்ம இருக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற அடிப்படை வசதி மக்களுக்கான தெருவிளக்குகளாக இருக்கட்டும், சாலை வசதிகளாக இருக்கட்டும், இப்போ வந்து போர்க்கால அடிப்படையில போட்டுட்டு இருக்காங்க. நான் இதை பத்தி சொல்லல. ஒரு கழிவுநீர் வடிகால் வசதிகள் வந்து பண்ணவே இல்லை, இதுவரைக்கும் இல்லை. அந்த பெரிய பெரிய வாய்க்கால அப்புறம் திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லலாம் நம்ம. கழிவுநீர் வடிகால் கிடையாது, மழைநீர் வடிகாலோ கழிவுநீர் வடிகாலோ ரெண்டுமே கிடையாது. நகராட்சி ஆஃபீஸ்லேயே வந்துட்டு தண்ணி தேங்கி இருக்கும் மழை பெஞ்சா. இது ஒரு மிகப்பெரிய அவல நிலை. இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகள். 60 ஆண்டுகால 70 ஆண்டுகால ஆட்சியில யாருமே இதை சரி செய்யவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மை திட்டம். குப்பைகள், மக்கும் குப்பை, மக்காத குப்பை இதெல்லாமே எடுத்துட்டு போறதுக்கு ஒரு திடக்கழிவு மேலாண்மைன்னு வச்சிருக்காங்க. இது சரிவர செயல்படுதா? இது சரியா இயங்குதா? இது சரியா இயங்கியிருந்தா இன்னும் ஏன் நம்ம திரும்பும் திசைகள் எல்லாம் குப்பைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய வேணும். இதை யாருமே சரி செய்ய மாட்டாங்க. காரணம், இது அவங்களோட சொந்த தொகுதியே கிடையாது. இந்த மண்ணில் பிறந்த பிள்ளையாகி எனக்கு தான் தெரியும் என்னோட ஊர்ல என்னுடைய மக்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. நாம் தமிழ் கட்சியில விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுங்க. ஆனந்தியாகிய என்ன நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பும் பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யற இடத்துல நிச்சயம் நான் இருப்பேன். உங்களுக்கு உறுதியளிக்கிறேன்.